இத்த நீங்களும் பூவாத்த பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு எந்த நாள்ல இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சனோ அந்த நாள்ல இருந்து நானும் பூவாத்தலும் நண்பர்கள், தெரியுமா? இத்த இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. பார்க்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா சின்ன பொண்ணே, என்ன பிரச்சனை எங்களுக்குள்ள வந்தால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம், தெரியுமா? ஆமா பாட்டி, அதை தான் நாங்களும் இவ்வளவு நாளா பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு எங்க அத்தையை பத்தி புரிய வச்சது நீங்க தானே. சரி மருமகள, பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி கடந்த நாள்ல எல்லாம் நடந்ததெல்லாம் நான் யோசித்து பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் மறந்தாச்சு, இனிமேல் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் மருமகள. சரிங்க அத்தா, நான் தான் எந்த மண்டை குழம்பு போய் உங்ககிட்ட இருந்து உங்க மாமியாரை பத்தி கேட்டு உங்களை டென்ஷன் படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. அதை விட மருமகள, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆமா சின்ன பொண்ணே, நடந்தது நடக்க இருப்பது ஏற்கனவே நடந்தது எல்லாத்துமே நன்மைக்கு தான். அதனால தானே இன்னைக்கு உன் மாமியாருக்கு வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட. ஆமா பாட்டியோ, அதனால தானே என் மாமியாரு அவங்க மாமியார்ட்ட எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சு. என் மாமியாரு அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீட்டு வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் போ, மாமியாரும் மருமகளும் இதே போல ஒற்றுமையா இருந்தாலே போதும். சிவகாமி முகத்தில் நான் எப்பவும் சந்தோஷத்தை பார்க்கணும். கண்டிப்பா பாட்டி, என் மாமியார நான் நல்லபடியா பாத்துப்பேன். மருமகளே, எங்க எனக்கு சொத்து தங்கம்? ஏம்மா, அடிச்சால புடிச்சால நீயே நானு அம்மா பொண்ணுதான். அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் இந்த பாட்டுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏம்மா, நான் இங்கதாம்மா இருக்கேன், என்ன பெத்த தாயே. ஏம்மா, கோவத்துல உன் செல்ல மகளை அடிச்சு போட்டேன்னு கண் கலங்கி நிக்கிறியாம்மா? அடிச்சதுல ஒரு கண்ணு வீங்கி போயிருக்குன்னு பாக்கேன், இன்னும் ஒரு கண்ணை அடிச்சு வீங்கணுமான்னு பாத்துட்டு இருக்கேன். பெத்த தாயே முவளை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஏடி, என் மொபைல சொல்லக்கூடாதுடி. என் மாமியாருக்கா மறு உருவமா வந்திருக்கா இல்ல, அவளை சொல்லண்டி. இங்க பாருடி, என் மருமோள வீட்டை விட்டு துரத்திடுமான்னு சொன்னே இல்ல, ஒன்னு இந்த வீட்டை விட்டு துரத்துக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏத்தா, அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாத, 1 minute மதி. இங்க பாருடி, உன் பொட்டு படிக்க எல்லாம் ஒரே நிமிஷத்துல எடுத்து போட்டேன் பாத்தியா? இங்க இருந்து நீ கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். பரவாயில்லையே, நான் 1 minute சொன்னேன், ஏன் அத்தை அரை செகண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க போல இவளுக்கு. இங்க பாருடி, உன்னை பார்த்தேன்னா இந்த வீட நான் தரல, என் மருமகனுக்கா ஒரு முகத்தை பார்த்துதான் இந்த வீட்டுல ஒன்ன குடியேற வச்சிருக்கேன். ஏம்மா, அப்ப உனக்கு என் மேல அக்கறையே இல்லையா? இங்க பாருடி, உன் மேல அக்கறை வைக்க போல நீதான் நடந்திருக்கணும். இங்க பாருடி, வீட்டுக்கு வந்த மருமகனையும் மருமகளையும் நல்லபடியா பாத்துக்கிறது என் கடமைடி. அந்த காரணத்துக்காக தான் நீ இந்த வீட்டுல இருக்க, தெரிஞ்சுக்க. என் மாமியாருக்கா மறு உருவமே, பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்காதடி. எல்லாம் என் மனசுக்குள்ள இன்னும் குழந்தைகிட்ட எவியதான் செய்யுது. உன் திமிருதனத்தை என்கிட்டயும் என் மருமகிட்டையும் காட்டின வச்சுக்க. அன்னைக்கு என் மாமியார் காட்டினதை நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கும் பொறுத்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டே இருக்காத. என்ன நினைச்சிருக்க, வெளுத்து வாங்கிடுவேன் பாத்தீங்க. எல்லாரும் என் பக்கமே திரும்புறாங்களே, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன சொன்ன? உன் மருமவ உன்னை பாத்திர மாட்டா, உன்னை அடக்கி வச்சு வீட்டு வேலையெல்லாம் ஒன்னே செய்ய வச்சிருவான்னு என்ன சொல்லிட்டு இருந்தா, அப்படிதானே? இப்படி எல்லாம் சொல்றியா, நீ மட்டும் உன் மாமியார் வீட்டுல உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பச்சை தண்ணி குடிக்கிறியாட்டி? உன் மாமியார அப்படிதாண்டி பண்ணி வச்சிருந்தா வேலைக்காரி போல. எனக்கு காலையில எழும்புனதும் பெட் காஃபி மாமியாருக்கு கொண்டு வரணும். என்னடி நினைச்சிருக்க நீ உன் மனசுல? உன் சம்மந்தியாரி மல்லிகா நல்ல பிள்ளை, உசாரான பிள்ளை, அதனால உன்கிட்ட இருந்து அவ தப்பிச்சிட்டு இருக்கா. உன் மாமியார பொறுத்து பார்த்தாங்க, அவங்களுக்கு நீ டிமிக்கி கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க உனக்கு டிமிக்கி தந்துட்டாங்க. இங்க பாருடி, நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க டூருக்கு கூட வரல, சுத்தி பார்க்கறது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, சீக்கிரம் ஒரு வீடை கட்டி குடி போற வழிய பாரு. இல்ல நான் இங்கே இருந்து மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை மூட்டி விடுவேன்னு நினைச்சா நான் மனசியா இருக்க மாட்டேன் பாத்திக்க. சிவகாமி விடு, உன் மோள இனி தெரிஞ்சிருவா, அவ தெரிந்தக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல? என்ன பூவாத்தா சொல்ற, நீ பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருக்க, அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே இருக்கும். அவ திமிர எடுத்துட்டு போயில இருந்துட்டு இருக்கா, என் மாமியா புத்தி அப்படியே வகட்டே இருக்கு. சரி விடுங்க அத்தா, அவ திருந்துனா அவ வாழ்க்கைக்கு அது நல்லது. நாமளும் எத்தனை நேரம் தான் அவகிட்ட சொல்லிட்டே இருக்கா. இவளே எல்லாம் வாரியலால அடிச்சு என் கையெல்லாம் வலிக்கு பாத்திக்க. ஆனாலும் இவளுக்கு புத்தி வர மாட்டேங்குதுல. இனியா அவ தெரிஞ்சலன்னு வச்சுக்க, அவ மனசியே கிடையாது. வா நம்ம வீட்டு போவோம். ஆமாத்த, நம்ம போவோம்.
சும்மா அவகிட்டே சொல்லிட்டே இருந்தா அவ திரும்பவும் டென்ஷன் ஆயிட்டே தான் இருப்பா. டென்ஷன் ஆகி வேற இனி என்ன பண்ணலான்னு யோசிப்பா. கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விட்டா அவளே தன்னால திருந்திருவா. பாருடி, உனக்கு திருந்தி நல்லபடியா வாழுன்னு நினைச்சா நீ திருந்தி நல்லபடியா வாழு. இல்லனா நீ இந்த வீட்டை விட்டு இப்பதான் பட்டு படிக்கையெல்லாம் கேட்டுட்டு கிளம்பிரு. நானே என் மருமனுக்கு ஒரு தங்கமான நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன். எத்த சொல்ல வேண்டியதெல்லாம் அவகிட்ட சொல்லியாச்சுல, வாங்க போவோம். சரி மருமனே, வா நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். மீனுசல்ல நானும் வரட்டா? என்ன என் மைனிகாரி வரட்டான்னு சொல்லிட்டு போறா? என்ன உண்மையில நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எல்லாரும் நம்மள பார்த்து திருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நான் இவங்களுக்கு எல்லாம் என்ன பாவம் பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன்? சரி, என்ன பண்ண? எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க விருப்பத்தையாவது கொஞ்சம் நிறைவேற்றி பாப்போமே. பேசாம கொஞ்சம் திருந்தி பார்க்கலாம். ஆஹா, இந்த பொம்பளை நல்லா தூங்கிட்டு இருக்கா. வீடு வேற திறந்து கிடக்கு. இன்னைக்கு நமக்கு அடிச்சது லக்கி பிரைஸ். நல்ல கொரட்டை விடிய சவுண்ட் கேக்குது. அம்மா என்ன பெரிய கொரட்டையா விடுது இந்த அம்மா. பழைய சோற தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். தூங்கட்டு அப்பதானே உள்ள பண்ட பாத்திரம் தூக்கக்கு நமக்கு வசதியா இருக்கும். சரி, வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு உள்ள போவோம். பூவாத்த பாட்டி வாங்க, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா பூவாத்தா, என் மருமவ காலையில எழும்பி சோற பொங்கி கூட்டெல்லாம் வச்சிருக்கவா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் சிவகாமி, என் மருமகன் சோறையெல்லாம் பொங்கி வச்சு நான் வருவேன்னு பார்த்துட்டே இருப்பா பாத்திக்க. அப்புறம் கடையில போய் சமோசா எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்த பாத்திக்க. நான் கிளம்பியேனா சாயங்காலம் வரேன் காஃபி குடிக்க. சரிங்க பாட்டி, தாராளமா வாங்க. நீங்க வரும்போது நான் காஃபி ரெடியா போட்டு வச்சிருப்பேன். சரி சின்ன போட்டு, சாயங்காலம் ஒரு 4-4:30 போல வரேனா? வரும்போது பக்கத்து கடையில இருந்து நான் உள்ளி வடையும் போண்டாவும் வாங்கிட்டு வரேனா? நீ காஃபி போட்டு ரெடியா வை. நம்ம எல்லாரும் காஃபியும் குடிச்சு வடையும் போண்டாவும் சாப்பிடலாம், சரியா? சரிங்க பாட்டி. நீ பூவத்தை இங்க கொஞ்சம் தள்ளு. என்னாச்சு? இந்த ஊருக்கு வாயேன் சொல்லி. அங்க பாரு மருமகளா, எதத்த வீட்டு வாசல்ல ஒருத்தன் இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு. பக்கத்துல இருந்து எனக்கு நல்ல கொரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்கா. யார் வீட்டுக்கு வரான்னு கூட அவளுக்கு தெரியாம இப்படி ஒரு பொம்பளை உறங்கியது கொரட்டை விட்டு. ஏய் யாம்பலாது. ஆஹா, இட்லி சாம்பார் என்ன டேஸ்டா இருக்கு. இப்படி நான் ஒரு நாளுமே சாப்பிட்டது இல்லையே. களவாண்டு சாப்பிட்டாலும் அதுல ஒரு டேஸ்ட் தான். பாட்டியோ பாட்டியோ எவம்ல பாட்டியோ போடியோன்னு கேட்டுட்டு இருக்க. எவம்ல எங்க வீட்டு வாசல் வந்து நிக்குது? இதுல இருந்து இட்லி தின்னுட்டு இருக்க. எவம்ல நீ? ஏத்தா, இந்த ஆளை பார்த்தா ஏதோ களவாணி பையன் போல இல்ல இருக்கு. ஏய், நீ எவம்ல? களவாணி பையல? ஏமா அடிக்காதம்மா, என்ன அடிக்காதம்மா. பாட்டியோ அடிக்காதீங்க பாட்டியோ, அடிக்காதீங்க பாட்டியோ. ஆஹா, அப்ப அடி நமக்கு விழ இல்லையா, அந்த ஆளுக்கு அடி விழுந்து. ஏ கூறு கட்ட குக்கரு, வீட்டு வாசல்ல எவனா இருந்து இட்லி தின்னுட்டு இருக்க? நீ கொரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்க. ஏமா அது என்ன, நீ இவ்வளவு நேரம் யாசிட்டு போனியா? அதான் நான் திருந்தலான்னு நினைச்சு பாத்திக்க. அது எப்படி திருந்தலான்னு நான் படுத்து கிடந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே உறங்கி போயிட்டேன் பாரு. அட படபாவி, களவாணி பையன் இந்த பக்கம் மாட்டானே வந்தான். குழு கொஞ்சம் பைசாய தூக்கிட்டு வந்துட்டானே. படபாவி, என்ன பண்ணுவேன் நான் இனி? இங்கதான் இருக்கான். சொல்லல, எதுக்கு என் வீடு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? பாட்டியோ அப்படிதான் சிவகாமி, அவனுக்கு 4 மிதி கூட கொடு. எவ்வளவு திமிர்ல உனக்கு? இப்ப பட்ட பகல்ல வந்து களவாணி வந்திருக்க. பாட்டியோ அடிக்காதீங்க பாட்டியோ, அடிக்காதீங்க பாட்டியோ. என்ன அடிக்காதீங்கண்ணா, ஒன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். ஐயோ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்களே. பகல் கொல்ல எவ்வளவு திமிருக்குல்ல உனக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கணும். இந்த களவாணி பையனை முதல்ல போலீஸ்கிட்ட தான் பிடிச்சு கொடுக்கணும். ஆஹா, களவாணி பயலா. லீலா, உனக்கு என்னாச்சு? ஏக்கா, மாட்டுக்கு தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு கதவை வந்து திறந்து போட்டுட்டு நான் வெளி பக்கமா இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க போனாக்கா. இன்னைக்கு குழுவுக்கு பைசா வைக்கணும். அந்த பைசா எடுத்துட்டு ஓடிட்டாக்கா. அதான் எல்லா இடமும் தேடி பார்த்து இந்த சவுண்ட் கேட்டோன்னா இங்கதான் வந்திருப்பானு. என்னது, குழுவுக்கு வச்ச பைசாயை எடுத்துட்டு வந்துட்டானா? ஆமாக்கா, குழுவுக்கு வச்ச பைசாயை எடுத்துட்டு ஓடியா வந்துட்டாக்கா. ஏ பாட்டிய, எல்லாரும் சேர்ந்து போட்டு என்ன அடிக்காதீங்க. பாட்டியோ அடிக்காதீங்க பாட்டியோ. இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். யாரும் வீட்டுக்கு போய் களவாடவே மாட்டேன். ஏ களவாணி பயலா, எவ்வளவு திமிரு இருந்தா லீலாக்கா வீட்ல குழுவுக்கு பைசா வச்சிருந்தா எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த ரூபாயை கொண்டு வா. இன்னக்கா அந்த ரூபா, இன்னக்கா. ஏமா,
எல்லாரும் என்ன பார்த்து கூறு கட்ட குக்கர் தானே சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் அந்த கலனை போட்டு அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. என் புத்திசாலித்தனத்தினால கலன்ட்டு நான் பாத்தியா லீலாக்காவுக்கு குழுக்கு வைக்க வேண்டிய காசை வாங்கிட்டேன். மேனகா நீ புத்திசாலி பிள்ளைன்னு நிரூபிச்சிட்ட மேனகா. காமக்கா அந்த பைசையா அக்கா பத்திரமா வச்சிருங்க. அடுத்தது கள்ளன் கிள்ளன்னு எவனாவது வந்துட போறான். சரி மக்கா. பேசிட்டு இருந்த நேரத்துல இந்த கலவனை போய் தப்பிச்சு ஓடிட்டாரே. ஐயோ போச்சு. என்ன மேனகா, கலவனு போய் வீட்டுக்குள்ள இருந்து பண நகை ஏதாவது திருடிட்டு போயிட்டானா? இல்ல மைனி, வீட்ல பணம் எதுவும் இல்ல. அப்ப எதுக்கு போச்சா போச்சான்னு சொன்ன? அம்மா நான் யூடியூப பார்த்து சாம்பாரும் இட்லியும் வச்சேன் தெரியுமாமு. அது நல்ல டேஸ்டா இருந்தா மதிய சாப்பிட்டக்கு நான் ஒரு தட்டுல சாம்பாரையும் இட்லியும் எடுத்து வச்சேன். அதை இந்த கலவனு போய் எடுத்துட்டு போயிட்டாம்மா. என்ன இட்லி சாம்பார்மா? நானும் என்னவோ ஏதோ பணமோ நகையோ போயிட்டு இல்லன்னு இவ கத்தியான்னு பார்த்தேன். போத்தப்பட்டி பணமோ நகையோ இல்லாம இருக்கலாம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? அதுவும் நான் யூடியூப பார்த்து 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 செய்த இட்லியும் சாம்பாரும் அதெல்லாம் அந்த கணவன் போய் தட்டோட எடுத்துட்டு போயிட்டான். கூறு கட்டு வா. மேனகா நீ சரியான கூறு கட்ட குக்கரு. வாய் பேசுறதை விட்டுட்டு பேசாம சோறு பொங்கி தின்னு போ.